வழக்கறிஞர் அண்ணன் கார்த்திகேயனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நிமிஷம். அன்பு உடன் பிறப்பதற்கு வணக்கம். நமது கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் ஆணைக்கு இணைந்த இந்த மகளிர் முன்னிலையில் மகளிர் தலைமையில் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து மகளிருக்கும் அனைத்து கட்சி தோழர் உறுப்பினர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் சும்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ண கூட்டம் தான். எங்கள் மகளிர் அணி எங்கள் நிர்வாகங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டம். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் டைம் கொடுத்தா நாங்கள் எவ்வளவு போடுவோம், ஒரு மாசம் டைம் கொடுத்தா நாங்கள் எவ்வளவு பேர் கூட வேண்டியது உங்களுக்கு பல எப்படி சொல்லியிருக்கோம். என்ன திருட்டு திமுக அரசை கண்டித்து உதவாத நிதியை கண்டித்து இன்று ஒத்தகடை கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களையும் கட்சி உறுப்பினர்களையும் கழக நிர்வாகிகளையும் மகளிர் அணிகளையும் மகளிர் அணியாக இந்த முயற்சி நடந்திருக்கு. மகளிர் அணியை முன்னிறுத்தி கொண்டதே காலையில் அந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எங்ககிட்ட பேசினாங்க. நாங்கள் மகளிர் அணியை முன்னாடி உட்கார வச்சே பண்ணிட்டு இருக்கோம். ரோட்லாம் வந்துட்டோம். இந்த உட்கார வச்சிருக்காங்க உதவாத நிதி. இந்த உதவாத நிதி இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உதவும். இந்த நாடு திமுக இருக்கிற வரைக்கும் நம்ம பாதையை பின்னாடியே கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க குடும்ப பேர்ல நிதி தான் இருக்கு. நிதி தான் அவங்களுக்கு முக்கியம். கருணாநிதி, பூஜை நிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, அருள் நிதி, இப்படி நிதியாக வச்சு குடும்பம் உனக்கே அவங்க இருந்தா ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு கொடுத்து அது வந்து எங்களுக்கு நான் பேசுறது கேட்காது. நீ உள்ள இருக்க, நீ உள்ள போயிட்டா காலையிலே உங்களை உள்ள போட்டாச்சு. நாங்கள் பேசுறது உங்களை காதுக்கு கேட்காங்க. ஆனால் உங்க ஆளுநர் சொல்லுவாங்க கூட்டம் கூட்டிட்டாங்க, ஒரு மணி நேரத்தில் கூடுறாங்க. இவங்க உசி பேச்சு விட்டுட்டே இருந்தா எவ்வளோ பேர் கூடுவாங்க, எவ்வளோ கோரிக்கை கூடுவாங்க உங்களுக்கு தெரியும், மற்ற கட்சிகளுக்கும் தெரியும். அதனால எங்ககிட்ட பேசுறது மரியாதையா தன்னடக்கத்தோட பேசுங்க. எங்க தலைமை எங்களுக்கு சொல்லியிருக்கு, யாரையும் மரியாதை குறைவா தர குறைவா பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்க தலைமை எங்களை வளர்த்துருக்கு. அதனால பேசணும். எங்களுக்கும் பேச தெரிய நாவகம் 10 பேசுவாங்க. நாவகம் முக்கியம். அதை மனசுல வச்சுக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எங்களை சீட்டு யோசனை பண்ணிட்டு சீட்டுங்க. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா கொடுக்கும். எங்களை சீட்டு யோசனை பண்ணிக்க, அதுக்கப்புறம் சீட்டு அப்புறம் பார்த்துக்கணும். அதனால இன்றைய நம்மளோட போராட்டம் வெற்றி. தலைவர் தூக்கிட்டார். அதனால இந்த போராட்டத்துக்கு வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சு எனக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த காவல்துறையினருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அந்த காலத்தை நிறுத்துவாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல் கிழக்கு சட்டமன்றம்